வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 2 நாள் 21 வியாழக்கிழமை டிசம்பர் 4 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஆழ்ந்த இரங்கல். தேனி மாவட்ட பொறுப்பாளர் சச்சில் துரை அவர்களுடைய தகப்பனார் பெரிய கருப்பன் அவர்கள் வயது 99 இன்று மதியம் 1:15 மணி அளவில் இயற்கை எய்தினார். அவரது இரு கண்கள் தானம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அன்னாருடைய ஆத்மா நற்கதி அடைய பிரார்த்தித்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. மூன்மேன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடன் மாணிக்க மாணவர்கள் டிசம்பர் 5 மாலை 5 மணிக்கு இணைய வழியாக சந்திக்கிறார்கள். மேலும் விவரம் நாளைய நம்பிக்கை செய்தியில். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நல்லூர் வட்டம் வலுப்பெற்று வருவதற்கு காரணம், தமிழகத்தில் நல்லூர் வட்டம் வலுவடைந்து வரும் மாவட்டங்களில் ஒன்று காஞ்சிபுரம். அதற்கு 25 வருட பாரம்பரியம் ஒரு காரணம். இரண்டாவதாக, அம்மாவட்டத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரபல தொழிலதிபர் ராஜசேகர். திரு ராஜசேகர் நல்லூர் வட்டத்தை வெறும் உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கொள்ளாமல் உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் எடுத்துக்கொண்டு குடும்பத்தையும் இணைத்து கொண்டு உறுதியாக செயல்பட்டு வருவது. மூன்றாவதாக, தவறாமல் நடைபெற்று வரும் வார கூடுதல். இதில் நடைபெறும் கலந்துரையாடல் கலந்து கொள்பவர்களை அறிவார்ந்தவர்களாக உருவாக்குவதோடு லட்சியத்தின் மீது தெளிவையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தும் சக்தி படைத்தது. நான்காவதாக, இல்லம் தேடி உள்ளம் நாடி செல்லும் பழக்கம். இது ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலை ஏற்படுத்தி இணக்கமாக செயல்பட வழிவகுக்கிறது. இவ்விஷயங்கள் நல்லூர் வட்டத்திற்கு பொதுவானதாக இருப்பினும் காஞ்சிபுரத்தில் இவைகளை உறுதியாக கடைபிடிப்பதால் இங்கு வலுப்பெற்று வருகிறது. அடுத்து, மாவட்ட அளவில் வளர்ச்சிக்காக திட்டமிடுதலில் கவனம் செலுத்துவார்கள் என்று நம்புவதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தங்கமணி அம்மாள் இல்ல திருமண வரவேற்பில் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள். நல்லூர் வட்டம் தங்கமணி அம்மாள் மகன் டி.கே. பாலாஜி எம். சௌமியா திருமணம் நவம்பர் 1 திங்கள் காலை திருச்செங்கோடு மோரூர் நல்லப்புள்ளி அம்மன் திருக்கோயில் சமுதாய கூடத்தில் சிறப்பாக நடந்தேறியது. அதன் வரவேற்பு நிகழ்ச்சி நவம்பர் 3 புதன்கிழமை காலை 11 மணிக்கு சிறப்பாக நடைபெற்றது. அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா, நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி பேராசிரியர் பழனிதுரை, வாழ்வியல் கள மாநில பொறுப்பாளர் கோவர்தன், குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசு, நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி, சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி, கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக், நம்பிக்கை செய்திகள் தனசேகரன் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அரசமைப்பு சாசன முகப்புரை மற்றும் புத்தகங்களை மணமக்களுக்கு பரிசாக வழங்கியதாக கோவர்தன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். திருமண வரவேற்பு நிகழ்வுக்கிடையில் அன்பு பரிமாற்றங்கள். மதிப்பிற்குரிய தங்கவேலு ஐயா அனைவரையும் விரிவாக அறிமுகம் செய்து கொண்டு அன்பு பரிமாற்றத்தின் நிகழ்ச்சி. மகளிர் கள பொறுப்பாளர்கள் எடுத்துக்கொண்ட குழு புகைப்படம். செங்குந்தர் பள்ளியில் லட்சிய ஆசிரியர்கள் சந்திப்பு. ஈரோடு செங்குந்தர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள லட்சிய ஆசிரியர்கள் 7 பேர் சந்திப்பு டிசம்பர் 3 மாலை நடைபெற்றது. 100% தேர்ச்சி அளித்து வரும் இப்பள்ளியில் மாணவர்களுக்கான நாட்டுப்பற்று, தலைமை பண்பு பயிற்சிக்கான 10 செயல் திட்டங்களை நல்லூர் வட்டம் பாலு ஆலோசனையாக வழங்கியுள்ளதாகவும், உடன் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் இருந்ததாகவும் கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். வாழ்வியல் கல்வி. திருவாச்சி அரசு பள்ளியில் மாணவர்கள் நடத்திய சந்தை. ஈரோடு மாவட்டம் திருவாச்சி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் தங்கள் வீடுகளில் விளைவித்த காய்கறி போன்ற பொருட்களை கொண்டு வந்து சந்தை நடத்தினர். இதற்கான வாய்ப்பை அளித்த தலைமை ஆசிரியர் மிகவும் பாராட்டுக்குரியவர். இது மாணவர்களுக்கு பல்வேறு அனுபவங்களை கற்றுத்தருகிறது. முதலாவதாக, இது வாழ்வியலில் ஒரு அங்கம். இந்த அனுபவம் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் தேவை. பொருட்களின் உற்பத்தி, அவைகளின் தன்மை, உபயோகம், அவற்றின் மதிப்பு, விலை, வியாபாரம், வாடிக்கையாளர்களின் பல்வேறு குணங்கள் என அத்தனை அனுபவங்களை இந்த மாணவர்களால் பெற முடிகிறது. இந்த சந்தை வியாபாரத்தில் நெகிழியை தவிர்த்துள்ளது கூடுதல் சிறப்பு.
இப்படி ஒரு வித்தியாசமான முயற்சியை எடுத்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கு கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.